தமிழர்களின் வீர விளையாட்டு என ஜல்லிக்கட்டு போட்டி தை 1ஆம் தேதியான ஜனவரி 15ஆம் தேதி முதல் அவனியாபுரத்திலும் அதனைத் தொடர்ந்து பாலமேடு, அலங்காநல்லூர் என அடுத்தடுத்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளது. இந்நிலையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி கடந்த 8ஆம் தேதி அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஆகியோர் முன்னிலையில் முகூர்த்த கால் ஊண்டப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பணிகள் நடைபெற்றது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் கடந்த ஆண்டை விட 2 மடங்கு பணிகள் இருப்பதாகவும் 3 நாட்களாக 80க்கும் மேற்பட்ட பணியாட்களை கொண்டு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காயங்கள் அல்லது உயிரிழப்புகளை தடுப்பதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு வழிவகை செய்திருப்பதாக ஜல்லிக்கட்டு பணிக்குழு தெரிவித்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.